மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து எப்படியோ நிவீனை வச்சு வீட்டில் பேசி ஒர்க் ஷாப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்துக்கிறதுக்காக விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. நிவீனே பார்த்தீங்கன்னா காவேரியை அவங்களோட காரில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆன யமுனா வந்து நிவீன் கிட்ட கூட சொல்லாமல் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து விஜயை போய் பார்த்துட்டு விஜயை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. நிவீனும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே எதுவும் போலீஸ் பிரச்சனைலாம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு காவேரியை சேஃபாக வந்து அங்கே விட்டுட்டு வந்துடுறாரு. காவேரி பார்த்திங்க அப்படின்னா விஜயை வந்து அவங்கள பார்த்துக்கிறத விட ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. விஜயோட அம்மா போட்ட அந்த தழும்புக்கு வந்து ஐஸ் கியூப் வச்சு ஒத்தரம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரொம்பவே பார்த்து விஜயை வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறனால விஜய்க்கு வந்து காவேரி மேலே இன்னும் லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெண்டு பேருக்கும் உள்ள அஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா இதனால் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டு பேரும் வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக தான் வந்து இதை பார்க்குறாங்க. நிவீன் பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்ட நீ வந்து விஜயை வந்து தனியாக இருக்க வச்சு ரொம்பவே வந்து செல்ஃபிஷாக இருக்கீங்களோன்னு தோணுது. உங்களால் விஜய் தான் கஷ்டப்படுறாங்க, உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் விஜயை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நிவீன் சொல்கிறாரு. அதுக்கு காவேரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னால் எல்லாத்துக்குமே பிரச்சனை, நான் வந்து எல்லா விஷயத்துலையும் செல்ஃபிஷாக இருக்கனால எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நான் பாருங்களேன் கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை, நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாரும் சம்மதிச்சு என்னை வந்து நல்லபடியாக வழி அனுப்பிச்சு வைக்கணும், அப்போ தான் நான் விஜய் கூட சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து காவேரி நிவீன் கிட்ட சொல்கிறாங்க. காவேரி யோசிக்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.